ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பால்னஸ்க்கான ஹேர் பேக் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்குக்கு இப்போ நான் முதல்ல ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸீட் எதுக்கு அப்படின்னா இதில் இருக்கிற விட்டமின்ஸ் நம்மளோட ஹேரை திக்காகவும் லாங்காகவும் வளர வைக்கும். அதோட புதுமூடி வளர்ச்சியும் தூண்டும். ஒரு 3 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீடுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. ஃப்ளாக்ஸீடை சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா இது ஒரு ஜல்லி ஃபார்மில் வரும். இது இப்படி ஒரு 10 நிமிஷம் இப்படி பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜல்லி ஃபார்மில் வரும். ஹீட்டாக இருக்கும்போது இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இது ஆறிடுச்சுன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்து சின்ன வெங்காயம் ஏன் அப்படின்னாக்கா இதில் இருக்கிற சல்ஃபர் கண்டென்ட் வந்து நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் பால்னஸில் கூட முடி வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்பருத்தி இலை நம்மளோட ஹேருக்கு ஒரு நேச்சுரலான கண்டிஷ்னர். இது நம்ம புது முடியை வளர வைக்கிறது மட்டும் இல்லாமல் வளரக்கூடிய முடியை கருப்பாகவும் திக்காகவும் வளர வைக்கும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், செம்பருத்தி இலை, இது கூட இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு இதை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேக்கை அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி லிக்விடாக கொஞ்சம் அரைச்சிக்குங்க. அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது இன்றைக்கி ஃபில்டரெல்லாம் பண்ண வேண்டாம். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு ஹேரில் ஆயில் வச்சுக்கணும். ஏன்னா ஹேர் பேக் போடும்போது ஹேர் கொஞ்சம் ட்ரை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்கை உங்களோட ஸ்கேல்ப் முழுக்க ஹேரை பிரித்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேரோட லென்த்து வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஷாம்பு சியக்காவை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணால் ஷாம்பை தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த பால்னஸ்ஸு, ஹேர் ஃபாலு இதெல்லாம் நம்மளுக்கு வர்றதுக்கான ரீசன் என்ன, இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.